ஆக்சுவலா நிறைய முஸ்லீம் நண்பர்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய சாரியா ரூல் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. இன்னொன்று வந்து எப்படி அப்படின்னா அவங்க வந்து இந்தியன் எக்கனாமியோட குரோத்தோட பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு ஒரு சம்டைம் பிஃபோர் வந்து 0.5 ட்ரில்லியன் இருந்துச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 4 ட்ரில்லியன் ஆகுது. அப்ப இதனுடைய growth வந்து நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா அது வந்து கரெக்டான முறை கிடையாது. இப்ப உங்களுடைய பார்ட்டிசிபேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக சாரியா கம்ப்ளைஸ் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லி ஒன்று எடுத்து வந்திருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கம்பெனி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ரிலேட்டட் இருக்காது, ஃபைனான்சியல் ரிலேட்டட் இருக்காது, ட்ரிங்க்ஸ் கம்பெனி இருக்காது, டொபாக்கோ கம்பெனி இருக்காது, கேம்பிளிங் கம்பெனி இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரூல்ஸுக்கு என்னென்ன கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே போயிடும். அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இதை தவிர வந்து அந்த கம்பெனி வந்து அதிகமான கடன் வாங்கக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் செக்லிஸ்ட் இருக்கோ அந்த செக்லிஸ்ட் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி அதுக்கு உண்டான குவாலிஃபை பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இப்ப அந்த ஒரு ஃபண்டு சொல்றேன் பாருங்க. அந்த ஃபண்டு ஒரு ஃபண்டோடைய பேர் வந்து இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நிப்பான் இந்தியா ETF சாரியா பீஸ். இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனி எல்லாம் பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனி எல்லாமே வந்து இன்ஃபோசிஸ் இருக்குது, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இருக்குது, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்குது, சன்ஃபார்மா இருக்குது, HCL டெக்னாலஜி இருக்குது, அல்ட்ராடெக் இருக்குது, டாடா மோட்டார்ஸ், ட்ரெண்ட், ஏசியன் பெயிண்ட், டாடா டெக் மஹிந்திரா. ஸோ இந்த கம்பெனியில எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீ ரெக்வஸ்ட்டுக்கு உண்டான சாரியா ப்ரீ ரெக்வஸ்ட்டுக்கு உண்டான எல்லாமே வந்து மீட் ஆகும். அப்ப ஒரு ஃபண்ட் வந்து ஈஸியான முறையில சாரியா கம்ப்ளைஸ் பண்ணக்கூடிய கம்பெனியை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னும் போது அது வந்து ஒரு ஈஸியான வே. நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு ஈஸியான வே. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங் அப்படின்றத வந்து மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இப்ப முஸ்லீம் ஹைலி இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், அங்க எதுவுமே ஸ்டாக் மார்க்கெட் இல்லைங்களா? எல்லா இடத்துலயுமே ஸ்டாக் மார்க்கெட் இருக்கும். ஏன் ஸ்டாக் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் தான் அந்த கண்ட்ரியோடைய எக்கனாமியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ நீங்க வந்து ஜப்பான் எடுத்துக்கோங்க, 5 ட்ரில்லியன் அரௌண்ட். இந்தியா வந்து 4 ட்ரில்லியன் சொல்லி சொல்றோம். எந்த பேசிஸ்ல வந்து இந்த 4 ட்ரில்லியன் வருது அப்படின்னா இந்த 4 ட்ரில்லியன் வந்து மார்க்கெட்டோடைய டோட்டல் கேபிட்டலைசேஷன் வச்சுதான் நம்மளுடைய கண்ட்ரியவே வந்து எக்கனாமிக்கலி எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஆக ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது ஒரு கேம்பிளிங் கிடையாது. அது நம்ம வந்து அணுகக்கூடிய முறையில இருக்கு. இப்ப நீங்க வந்து பியூர் இன்வெஸ்டரா இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங்கே கிடையாது. இப்ப ஒரு பிசினஸ் பண்றீங்க, இப்ப பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மணி தேவைப்படுது. மணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் பண்ணலாம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணும்போது இதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோடைய ஃபங்க்ஷனிங். ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணலாம். லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு 50%, 25% உங்களுடைய ஸ்டேக்கை கம்மி பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கம்மி பண்ணுங்க. கம்மி பண்ணி அந்த மணியை வந்து பப்ளிக்ல இருந்து ரைஸ் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு 100 crore வந்து உங்கள்கிட்ட இருக்குது. இந்த பிசினஸ் வந்து மேல கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. மேல கொண்டு போறதுக்கு உங்களுக்கு வந்து மணி தேவைப்படும். மணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க எங்க போய் வாங்குவீங்க? crores and crores நம்ம ஒர்க் பண்ணும்போது எதர் நீங்க வந்து கடன் வாங்கணும். கடன் வாங்குறது ப்ராப்ளம் இருக்கும், ஏன்னா லோன் ரீபே பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பார்ட்னர்ஷிப் வேணும். பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது ரொம்ப பெரிய பெரிய crores and crores வந்து பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரலாம், உங்களுடைய கம்பெனியை லிஸ்ட் பண்ணலாம். நீங்க என்னுடைய ப்ராஃபிட் இதுதான் சொல்லி இந்த லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து மக்கள் வந்து ரீட்டைல் மக்களோ மியூச்சுவல் ஃபண்டோ உங்களுடைய கம்பெனியோட பிசினஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய கம்பெனியை வாங்குவாங்க. இதுதான் ஆக்சுவலா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோடைய ஃபங்க்ஷனிங். இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த கம்பெனி வந்து பிசினஸ் பண்ணுது, நல்ல பிசினஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு ப்ராஃபிட் கொடுக்கும். அந்த ப்ராஃபிட்டையும் வந்து நீங்க டிவிடெண்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க இப்ப இன்ஃபோசிஸ் இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் எல்லாமே ஓனர் வச்சுக்க மாட்டாங்க. அதுல ஒரு போர்ஷன் வந்து டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆக ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு கேம்பிளிங் கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்ன்றது ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆக உங்களுக்கு உண்டான அந்த சாரியா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு ஈஸியான வே டு இன்வெஸ்ட்.